ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களிடம் பெற்ற பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை இப்போது அலங்கரிக்கவில்லை. ஆனால் என்னுடைய தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன், உங்களுடன் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். இதுதான் படி, இதுதான் கல்வி. படிக்கிறதுனா ஒழுங்கா படி, அறகுறையா படிக்கிறதுக்கு பேரு கல்வி இல்ல. காண மயிலாட கண்டிருந்த வான்கோடி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரி தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவிமா. மயில் ஆறத பார்த்துட்டு வான்கோடி தனக்கு தோகை இருக்கு நான் அண்ணா எப்படி இருக்கணும், 40% வாங்கிட்டு 4 வருஷம் படிக்கிறது 7 வருஷம் அரியஸ் படிக்கிறது படிக்கணும். இதை ஆரம்பத்திலேயே புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். சரி, வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆளுகிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமொழிக்கு நூலினுடைய கூர்மை மட்டுமே வெற்றி நிற்கின்றது. கோர்தைக்கப்படாத எதுவுமே முனைமொழிக்கு போய்விடும். நம்முடைய மூளை அவ்வாறு. நம்முடைய மூளை கோர்தைக்கப்பட வேண்டும் என்றால் மாணவ செல்வங்களை தொடர்ந்து நல்ல புத்தகங்களை, பாட புத்தகங்களை தேடி தேடி படிக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நல்ல புத்தகங்களை ஏன் படிக்கணும் சொல்றேன். பள்ளிக்கூடங்கள் உங்களுக்கு படிப்பதற்கு கற்றுத் தருகின்றன. கல்லூரிகளிலே நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக படிக்க வேண்டும். அது என்ன கற்றுக்கொள்வதற்காக படிப்பது? 4 சுவர்களுக்குள் கரும் பலகைகளும் பாட புத்தகங்களும் உங்களை வாழ்க்கையை சொல்லித்தர. இங்க இருக்கின்ற நூலகம் இருக்கிறது, நீங்கள் அங்கு போய் பாருங்க. நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும். புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். சொல்லுபவர் ஜெயகாந்தன். அது மட்டுமல்ல நண்பர்களே, கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடைக்கின்றன. அவற்றை படிப்பதன் மூலமும் அதை வளர்த்துக் கொள்வதன் மூலமுமே நீங்களும் உங்களுடைய வீட்டை உயர்த்தி இந்த நாட்டை உயர்த்த முடியும். ஏன் புத்தகங்களை படிக்க சொல்கிறேன் தெரியும்? தன்னை அறிந்து கொள்வது எப்படி, மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி, உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி, வாழ்க்கையில் ஜெயிப்பது எப்படி, போராட கற்றுக்கொள்வது எப்படி, தோல்வியில் துவண்டு விடாமல் இருப்பது எப்படி, வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி, அத்துணையும் இந்த புத்தகங்கள் கற்றுத்தரும். தயவு செய்து நூலகத்தை உபயோகப்படுத்துங்கள். Leaders are readers and readers are leaders. Anyone who stops learning is old. Anyone who keeps on learning not only remains same but becomes more valuable regardless of their physical capacity. A question was asked, what is the biggest regret in your life was? The talks of superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. நான் மிகப்பெரிய அறிவாளி. எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் கையில பேப்பர் இல்லாம பேசுறேன். மணிக்கணக்கா அவன்கிட்ட போய் கேட்கறாங்க, சின்ன வயசுல நீ செஞ்ச தப்பு என்னடான்னு கேட்கறாங்க. அவ்வளவு பெரிய அறிவாளிகிட்ட சொல்றான், புத்தகங்கள் குட்டி கிடந்தன, இன்னும் நிறைய படிச்சிருக்கலாம், படிக்காம விட்டுட்டாங்க. அவன் அப்படி சொன்னான்னா நம்ம